ரேண்டமாக பை அண்ட் செல் பண்ணி ட்ரேடிங்கில் லாஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களை ப்ராஃபிட்டபுளாக மாற்றுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், ஃபியூச்சரில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறப்ப வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டுடைய பயாஸ், அதாவது மார்க்கெட்டுடைய டேரக்ஷனை கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் அப் டர்னில் இருக்கா, இல்லை டவுன் டர்னில் இருக்கா, இல்லை சைட்வேஸில் இருக்கான்னு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஹையர் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 day இல்லை 4 hour அந்த மாதிரி இருக்கிறதுலாம். அதுக்கப்புறம் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ். நீங்கள் எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறப்ப உங்களுடைய ட்ரேடிங் இன்னும் பெஸ்ட்டாக ஆகும். ஏன்னு சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் தர நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு 4 hourனா 15 minutes, 1 hourனா 5 minutes, 15 minutesனா 1 minute. இந்த மாதிரி ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறப்ப உங்களுடைய ட்ரேடிங் வேற மாதிரி இருக்கும். அடுத்து ஹையர் டைம் ஃப்ரேம் உடைய கீ லெவல்ஸ், ஆர்டர் பிளாக்காக இருக்கலாம், சப்ளை அண்ட் டிமாண்டாக இருக்கலாம், இல்லை ஃபிபனாக்கியோட லெவல்ஸாக இருக்கலாம், இல்லை எனி கீ லெவல். இங்கே வந்தால் ஹையர் டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சலுக்கு நம்ம லோவர் டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி எடுக்க போகிறோம். இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் அண்ட் லோவர் டைம் ஃப்ரேம் எப்படி கன்ஃபர்மேஷன் பார்க்கணும்னு தெரியலனா எனக்கு என்ட்ரின்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அண்ட் ரேண்டமாக பை அண்ட் செல் பண்ணி லாஸ் பண்ணிட்டு இருக்க அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.